அவன் கொஞ்சம் க்ளோஸ் அப்ல எடுத்துட்டு இருக்கான். ட்ரிப்புக்கான ப்ரொசீஜரே தெரியல. 6 மணி ட்ரிப்புக்கு 5:50 தான் கால் பண்ணணும். அந்த ட்ரிப் 8 மணி ஆனாதான் அந்த ட்ரிப்பு. நீ 5 மணி ட்ரிப்புக்கு 4 மணிக்கே கால் பண்றீங்க. அது எப்படி நீங்க பண்ணது கரெக்ட் அப்படின்ட்டு காட்டுறீங்க? நீங்க லேட்டா வந்தா ஆமாடா நான் லேட்டா வந்தேன் சாரிடா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்ல கிடையாது. பசங்களா சேர்ந்து ஒரு ட்ரிப்புக்கு போனா எந்த காலத்துல சொன்ன டைமிங்க்கு போயிருக்கும். வயசு மூத்தாள் யாரு? நானா? அப்ப யார் பொறுப்பா இருக்கணும்? இவன் தான். வயசுல மூத்தாள் யாரு? யார் பொறுப்பா இருக்கணும்? நானா? பொறுப்பு இருக்கா? ஆமா 5:40 வந்தானா இல்லையா? 5 மணிக்கு கிளம்பணும் போய் சொன்னாங்க. 5 மணிக்கு கிளம்பணும் சொன்னோம். 5 மணிக்கு கிளம்பணும். திருத்த முடியாது. 5:30. சரி ஒரு 1/2 மணி நேரம் நின்று போமா. ஏன் ஆயி வருதா? போ இருந்துட்டு சீக்கிரம் இருந்தோ. கொளாரு கழுவிட்ட போ. ஐயோ அடே சாப்பிட்டான் வயித்தை கலக்கிருச்சு. 1/2 மணி நேரம் இங்க இருந்து லேட்டா பண்ணா போற சரி சரி அப்ப நாங்க முன்னாடி போயிட்டு இருக்கோம். நீ 1/2 மணி நேரம் கழிச்சு போமா வாங்கடா. கமான் தம்பிங்கடா அண்ணன்டா. எல்லாரும் பாவனாசத்துக்கு குளிக்க வந்தீங்கன்னா கேமரா கொண்டு வந்தீங்கன்னா 300 ரூபா பில் பண்ணிருங்க. இல்லைன்னா கேமரா சீஸ் பண்ணிடுவாங்க. 300 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு 30,000 கேமராவை இழந்துடாதீங்க. பொன்ராஜே பாவனாஸ் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. கிளைமேட் தான் தாறுமாறா இருக்கு. வேற உள்ள இருக்கு. நல்ல பாகு இருக்கு. நாங்க இதுக்கு முன்னாடி இது லாஸ்ட் 1 இயர்லயே 3 தடவை வந்திருக்கோம் தானே. இது 4th டைம் நம்ம வரோம். ஆனா இந்த மாதிரி கிளைமேட் பார்க்கல. நல்ல பாகு சூப்பரா இருக்கு. லொகேஷன் பாத்தீங்கன்னா ஒரே பனிமூட்டமா இருக்கு. பாத்தீங்க அப்படியே பின்னாடி பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு ஆறு. அரவிந்த் சுத்தமா இருக்கு. குரங்கு வருது. குரங்கு வருது. இவர்தான் குரங்கு. மனித குரங்கு. நீதான் ப்ரோ. அவன் வந்து காண்டாம இருக்கா, நீ குரங்கு. ஆமா இவன் கழுத குட்டி. பெரிய ஜோக்கு சொல்லிட்டான். கழுதன்னு சொன்னா கூட தெரியாது. இல்ல கழுத குட்டின்னு குரங்கு பையில கழுத குட்டி. இந்த டைம்ல வேணா வாங்க. ரெயின் இல்ல வெயில் இல்ல, நல்ல கிளைமேட், நல்லா சில்லுன்னு ஃபுல் ஃபாகு. பாத்தீங்கன்னாலே தெரியும் வீடியோல. ஃபுல் ஃபாகு ரொம்ப பிரமாதமா இருக்கு. ஃப்ராக்லாம் இல்ல பனிமூட்டம். ஃப்ராக் இல்ல ஃபாகு ஃப்ராக் இல்ல. சரி போமா வாங்க. புலிகள் செய்வதா இவ்வளவு ரிசெக்ஷன் எது பண்றாங்க இப்ப தெரியுதா? பெங்கால் டைகர் இருக்கு. போற போக்குல லபக்கன் கழுத்து கடிச்சு கொண்டு போய் சாப்பிட்டோம். தம்பி புலிக்கு வேகமா யாவஞ்சி வரும். கிடையாது. புலி பாஞ்சுதான் என்ன வேணி இந்த இருக்கு பாரு புலி. அது கழுத புலியில கணக்காடு தரமா இருக்கு. வந்திருக்கேன் உட்காந்து புலிக்கு பேன் பத்தியா? ஸ்கூல் படிக்கும் போது பொட்டாடி படத்தாங்க இருக்காங்களே. பொட்டாடி படத்தாங்க அதான் பொட்டாடி. புலியும் நாயும் ஹைபிரிட் இல்லை. புலி எப்படா கட்டுவீங்க? புலி எப்ப கட்டுவீங்க? வெல்கம் டு இல்லை குலுங்குது சார். நம்ம எங்கே வந்திருக்கோம் சார்? சார் எங்கே வந்திருக்கோம் சார்? நம்ம வந்து சொரிமுத்து ஐயனார் கோயிலுக்கு வந்திருக்கோம். சரி சார், அதை பற்றி ஏதாட்டும் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை சொல்லுங்கள் சார். எனக்கு இதை பற்றி ஒன்றுமே தெரியாது. இடம் சூப்பராக இருக்குது. கோயிலுக்கு போகணும், குளிச்சுட்டு தான் போகணும். ஆனால் என்ன மாதிரினா ஆழமான இடம் அந்த அளவுக்கு இல்லை. எல்லாமே சின்ன குழந்தைங்களுக்கு இருக்கிறது நல்லா. உனக்கு நீச்சல் தெரியாதானே? 7 வயசு ஆகிட்டு இன்னும் நீச்சல் தெரியலண்ணா உனக்கு. நம்ம அந்த இடம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துச்சு. அங்கே குளி கூடாதுங்கிறதுக்காக தான் அங்கே மேலே இதுல குளிக்க சொல்றான். லே ஜானு, நீ குளிக்கிற இடத்த காட்டாத, நான் குளிக்கிற இடத்த காட்டு. நீ குளிக்கிற இடம் இதா இருக்கு. தப்ப புலி. இளையராஜாவோட ஒரு பாட்டு கேட்டேன். நான் அந்த பாட்டு கேட்டதே கிடையாது. இப்ப ரீசெண்டா தான் கேட்டேன். இப்ப லூப்ல தான் ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த பாட்டு பேர் பார்த்தனா
ஏரிக்கரைன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு இருக்கு. ஏரிக்கரை ஓரத்துல அந்த பாட்டா? அது கிடையாதுல. அப்ப என்னது? ஏரிக்கரை. ஐயோ பாட்டு மறந்து போச்சுல. நல்ல பாட்டு. அப்படி இல்லை, தப்பா பாடுறேன். அவ நீ பாடு. அந்த ஒரு லைன் கூட வரும். அழகிய தமிழ் வாயமுறா குரங்கு. யோசினேன். நல்ல பாட்டு நான் சொல்றேன். நீ ஏரிக்கரை மேல இருந்து 8 திசை பாட்டு. பாடக்கூடாது. ஊரடங்கி போனா கூட சோறு தண்ணி வேணும்னு அதுல ஒரு சூப்பர் லைன் ஒண்ணு இருக்கு. அது என்னன்னா வராது, மறுபடியும் மறந்து யோசிக்க. இல்ல ஊரார் ஒதுக்கி வச்ச அது பழைய பாட்டு தானே. அந்த பாட்டை நான் இப்பதான் கேட்டேன். என்னாலும் நீ தாண்டி என்னோட ராசாத்தி. என் வீட்டு ராசாத்திலாம் கிடையாது, என்னோட ராசாத்தி. சௌரியத்துக்கு பாடுனா அவ்வளவுதான் பாத்துக்கோ. இவனுக்கு வேணா காப்பிரைட்ஸ் கொடுங்க. இவனும் தப்பு தப்பா பாடுறான். தப்பு தப்பா பாடினா காப்பிரைட்ஸ் கூட போட மாட்டாங்க. என்னாலும் நீ தாண்டி என்னோட டார்ச்சர் பண்றாங்க. என்னோட ராசாத்தி பொன்னாட்டோ என்னோட வப்பேனே நாசாத்தி. எங்கே நான் போனா என்ன எண்ணம் யாவும் எங்கேதான் எப்போது போகாது. அவன் கிடக்கா. இது நல்லா இருக்கு. இது நல்லா இருக்கு. அடுத்து காப்பிரைட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஓடா ஓடா. அங்க போய் குளிக்குமா அந்த லொகேஷன் ஆள் இல்லாத மாதிரி இருக்கு. தம்பி 2 கொண்டாட்டி கேட்ட போறாங்க. அந்த கோயிலுக்கு வரக்கூடாது. எல்லாம் குரங்கு போய் விளையாட இருக்கு. அரவிந்தா இங்கிட்ட போய் சாடு. என்னப்பா ஆரம்பிக்கலாமா? என்னப்பா முடியலாமா? முடியல. என்னப்பா ஓபன் பண்ணிடலாமா? உள்ள கால் சிக்கிரணுமா உள்ள? வேற யாரும் ஆளத்தை பார்த்துட்டு பயம் இருக்காதீங்க. இவனே போய் பாட்டு அது போலாம் கிடையாது. இங்க தானே நாங்க பிடிக்காது. எதுக்கு பிடிக்காது? பொண்டாடியில கொண்டு போட்டுருவா. பொண்டாட்டி கொலை பண்ணிடுவா. உள்ள வேற தெரிஞ்சா உள்ள வேற. இந்த பக்கம் இந்த பக்கம் எல்லாம் இந்த பக்கம் வாங்க. சொல்லு. இங்கேதான் நான் ஒண்ணுமே இல்லாத போது நான் வந்து நம்பினது வந்து கடவுளை தான். ஆனா மனசாட்சியே இல்லாம இது ஆன் பண்ணல. நல்லா எடுத்து கொடுல. உன் மூஞ்ச நான் காட்டிட்டு இவனை போட்டோ எடுக்க சொன்னா நான் என்ன சொன்னேன், கோபுரத்துக்கு முன்னாடி நான் நிக்கணும். ஆமா என்ன அப்படியே ஹேண்ட்ல எடுத்து கோபுரம் தெரியுற மாதிரி போட்டோ எடுறா அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி போட்டோ எடுக்க சொன்னேன். சரி அவர் எடுத்த போட்டோ. இவன் எடுத்த போட்டோ காட்டுறேன். இந்த மாதிரி போட்டோ எடுக்க சொன்னேன். இந்த மாதிரி தெரியும். நான் சைட்ல திரும்புற மாதிரி இருந்துச்சு. ஓகே இந்த மாதிரி எடுக்கணும். இவன் எடுத்த போட்டோ மனுஷனால சாமியை பார்த்தாச்சு, சாமியை கும்பிட்டாச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. இன்னைக்கு நாளே வந்து ரொம்ப பிளிஸ்ஃபுல்லா இருந்துச்சு. என்னதானே நல்லா இருந்துச்சு. என்னன்னா ஃபர்ஸ்ட்லாம் யாரும் இந்த மாதிரி கடவுள் பத்தி யாரும் இருக்கவே மாட்டோம். இப்போ வந்து இந்த கடவுளை நாங்க திட்டாத திட்டே கிடையாது. அவ்வளோ டோஸ் போட்டிருக்கோம். என்னடா அப்படிங்கிற ஏன்னா சூழ்நிலை அந்த மாதிரி இருந்துச்சு. அப்படிங்கும்போது லைஃப் அந்தந்த டைம்ல மாறி இருக்கு. நான் வந்து நான் கிறிஸ்டியனு, இந்த இந்து, நான் கோயிலுக்கு வரேன், அந்த சர்ச்சுக்கு வந்திருக்காங்க. இது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான். எல்லா சாமியும் ஒன்று தான். எல்லாரும் ஒன்னா இருந்துடணும். இருந்துட்டா அது ஒரு ஜாலி. எதுக்கு போட்டுக்கிட்டு நம்மளுக்கு என்னப்பா, நம்ம டீம்ல அப்துல் மட்டும் தான் மிஸ் ஆகுறாரு. அப்துல் வந்துட்டாருன்னா அவரே வசதி பேர் ஜாலியா இருக்க வேண்டியதா. ஆல்ரெடி ஒரு குளியலை போட்டாச்சு. இப்ப நேரா சாப்பாடு வாங்கிட்டு அடுத்த குளியலை போடணும். அந்த குளியல் போடுற ஸ்பாட்டு தான் அல்டிமேட்டான ஸ்பாட்டு. இங்க பாவனாசம் வர்றவருக்கு நிறைய பேருக்கு அந்த ஸ்பாட்டு தெரியாது. வீடியோ ஃபுல்லா பாருங்க.
உங்களுக்கு அந்த ஸ்பாட்டை காட்டுறோம். நீங்களும் வரும்போது பொட்டெல்லாம் கட்டிட்டு வந்துருங்க. அந்த இடத்துல சாப்பிட வேற லெவல்ல இருக்கும். என்ன ஸ்பாட்டு எனக்கே தெரியாது. உனக்கே தெரியாதா? வந்து தெரிஞ்சுக்கோடா என்ன ஸ்பாட்டுன்னு. எல்லா ஸ்பாட்டும் கூட்டு போறேன்னு சொல்லிட்டு சூப்பர் ஸ்பாட்ல உண்மையிலே தரமான ஸ்பாட்டு. தண்ணி ஓடும், பின்னாடி பாறை இருக்கும், நம்ம பாட்டு உட்காந்து சாப்பிட்டு குளிக்க சாப்பிட வேற லெவலில் கூட்டமும் இருக்காது அந்த இடத்துல. அப்படிப்பட்ட ஒரு ஸ்பாட்டு. என்ன ஸ்பாட்டுன்னு காட்டுறோம் வாங்க. இது ஒரு எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா?